மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசிக்கு 11இல் சந்திரனும் கேதுவும் இணைந்திருப்பதால் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களையெல்லாம் சந்தித்து அவர்களோடு மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மிக சிறப்பாக தொழில் நடக்கும், வருமானம் அதிகமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராமல் தாமதமாகி கொண்டிருக்கும் தொகை ஏதேனும் இருந்தால் அது இப்பொழுது வந்துவிடும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு சிறிய தொகை ஏதேனும் கிடைக்கலாம். தொழில் ரீதியாக ஏதேனும் வருமானம், கூடுதல் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இப்பொழுது பொதுவாகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நேரம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, பணியிட மாற்றம், புதிய பொறுப்புகள் வழங்கப்படுதல் போன்றவையெல்லாம் நிகழும். நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு, 5ஆம் இடத்து செவ்வாய், 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தை லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக நிலவரம். மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே தன லாபம் அதிகமாக கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு வரும். உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பிற அசையா சொத்துக்கள் தொடர்பாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால், வழக்குகள் அல்லது குடும்பத்திலே ஏதேனும் சர்ச்சைகள் நடைபெற்று கொண்டிருந்தால் அதெல்லாம் இப்பொழுது உட்கார்ந்து பேசினால் சரியாகிவிடும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது மனதிலே தேவையில்லாத கவலைகளெல்லாம் ஏற்படும். கோபங்கள் அதிகமாக வரும். கோபதாபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதிலே 8ஆம் இடத்தில் கேதுவோடு சந்திரன் இணைந்திருப்பதால் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆகவே மனதை கட்டுப்படுத்த வேண்டிய, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அமைதியாக இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருங்கள். உங்களது கடமைகளை மட்டும் செய்தால் போதும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. எனினும் இன்றைய தினம் ஆரோக்கியத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் ஒரு சிறிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ரொம்ப சின்ன விஷயமாக தான் இருக்கும், மைனர் ப்ராப்ளமாக தான் இருக்கும் ஹெல்த்தில். ஆனால் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அதற்கு உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. அது அவ்வளவு சிறப்பான ஒரு கிரக நிலவரம் அல்ல. எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார நிலை மிகவும் திருப்திகரமாக இருக்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்து புதாதித்ய யோகம் பெற்று குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று உறுதியாக சொல்லலாம். இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய யோகத்தை அளிக்கும்.